Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. The channel பார்க்குறது theory of machines. அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, டேம் யூனிவர்சிட்டி படித்தாலும் சரி, அட்டானமஸ் படித்தாலும் சரி, அவங்களும் நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 படிச்சிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ME3491 இருக்கும். அவங்க சப்ஜெக்ட் சிலபஸ்க்கு தான் பார்த்துட்ருக்கோம். மற்ற யூனிவர்சிட்டி அட்டானமஸ் படிச்சிங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் சிலபஸும் இதுவும் 90% மேட்ச் ஆச்சு. நீங்களும் தாராளமாக வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். அதில் கியர் ட்ரெயின் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். என்ன டாப்பிக்கில் அப்படின்னா காம்பவுண்ட் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின். அதில் வந்து சன் அண்ட் பிளானட் கியர் டாப்பிக்கில் நான் பார்க்குறோம். இப்போ பார்க்குறது 25th லெக்சர், செகண்ட் யூனிட்டில் 10th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். பார்க்குற ப்ராப்ளம் வந்து தியரி ஆஃப் மெஷின்ஸ் பை R.S. குர்மி அப்படின்ற புக்கில் இருந்து 13th சாப்டரில் புக்கில் இருக்கும். அந்த 13th சாப்டரில் புக்கில் வந்து 6th ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ an epicyclic gear train consists of an epicyclic gear train consists of 3 gears A, B, C as shown in figure. இந்த ஃபிகர் காமிச்சிட்டாங்க. ABC 3 இது இருக்குது, 3 கியர் இருக்குது ABCன்ட்டு. இந்த கியர் A has 72 internal teeth. இது வந்து ஆன்லஸ். A வந்து 72 internal teeth இருக்குது. அண்ட் கியர் C has 32 external teeth. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா TA is equal to 72, TC equal to 32. The gear B measures with both A and C. Gear B measures with both A and C. So, okay. And is carried on an arm EF which rotates above the center of A at 18 RPM. அப்போ N arm equal to 18 RPM. கொடுத்தாங்க கொஸ்டின் அது எழுதிடலாம். N arm equal to 18 RPM. If the gear A is fixed, ஃபிக்ஸர்னா ஸ்பீட் 0. கியர் A is fixed. Determine the speed of gear B and C. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் இருக்கும்போது கியர் என்பியோட ஸ்பீட் அளவு NC, கியர் பியோட ஸ்பீடில் கியர் சியோட ஸ்பீடு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போதும் மாதிரி டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும். டேபிள் காலத்துக்கு இவனோட சம்மந்தம் இல்லை. சரி, டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் ஃபிக்ஸட் அப்படின்னு எழுதுவோம். ஆர்ம் ஃபிக்ஸட். அந்த 3 கியர் இருக்கு இல்லையா, அதில் 3 கியரில் ஏதாச்சும் ஒரு கியர் இன்புட் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் கியர் ஏவை இன்புட் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கியர் A எழுதணும். அப்புறம் வந்து ஏலேருந்து பிக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் மோஷன், பிலேருந்து சிக்கு டிரான்ஸ்மிட் எழுதலாம். இப்போ வந்து நான் கியர் B எழுதுறேன் அப்படின்னா கியர் B இன்புட் எடுத்தேன் அப்படின்னா A அப்புறம் C எழுதலாம். ஸோ இன்புட்டுங்கிறது எதனா எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் அது இன்புட், அதாவது டிரைவர் எதனா எடுத்துக்கலாம். டிரைவர் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து புக்கில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கியர் Cயை வந்து இன்புட்டாக டிரைவர் எழுதுறாங்க. அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆர்ம் ஃபிக்ஸட், கியர் C ரொட்டேட்ஸ், கியர் C இன்டு இன்புட் டிரைவர் கியர், ரைட்டா. கியர் C ரொட்டேட்ஸ் ப்ளஸ் 1 ரெவல்யூஷன். அப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் எப்போதுமே ஆம் தான் இருக்கணும். முடிச்சோடனே ஃபஸ்ட்டு காலமில் செகண்ட் காலமில் ஆம் தான் இருக்கணும். அதுக்கு அடுத்த காலமில் ஒரு டிரைவர் கியர் இன்புட் கியர் இருக்கணும். லாஸ்ட்டு காலமில் அவுட்புட் கியர் இருக்கணும். அவுட்புட் கியரிங் இருக்கணும். இப்போ இடையில வந்து ஐடில் கியர் தான் இருக்கலாம். இப்போ நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கியர் C வந்து டிரைவர் எடுத்துருக்கோம். Cலேருந்து மோஷன் பிக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், பிலேருந்து ஏக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்முக்கு அப்புறம் கியர் C போட்டுருக்காங்க, கியர் Cக்கு அப்புறம் கியர் B போட்டுருக்காங்க, அப்புறம் கியர் A போட்டுருக்காங்க. இந்த ஆர்டர் மாறினாலும் பிரச்சனை கிடையாது, ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அதனால் இந்த ஆர்டர் இருக்குன்னு அவசியம் இல்லை. சரி, புக்கில் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் வேணால் மாற்றி போட்டு எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே கியர் C போட்டிருக்கீங்க, இங்கே கியர் C போட்டுருக்கீங்க, அடுத்து A போடுங்க, அடுத்து B போடுங்க. நீங்கள் ஆர்டரை மாற்றினாலும் இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஆன்சரும் அதே தான் வரப்போகுது. நம்ம இதில் வந்து போட்டு பார்க்கலாம். அப்படி ஆர்டரை மாற்றினீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் மாறிச்சாலேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டோம், ஆர்ம் ஃபிக்ஸ்னு சொல்லிட்டோம். அப்போ ஆர்மோட ஸ்பீடும் 0. அடுத்து கியர் C நம்ம டிரைவர் எடுத்துருக்கோம், அது +1 ரெவல்யூஷன் சொல்லிட்டோம், +1. அடுத்து கியர் பிக்கு மோஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். கியர் பிக்கு மோஷன் நம்ம Cயை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கியர் Bலேருந்து Cக்கு போகுது. அப்போ TC/TB அப்படின்னு எழுதணும். கியர் பியோட ஸ்பீடு வந்து TC/TBன்னு எழுதணும். டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால மைனஸ் அப்படின்ற வேல்யூ போடணும். ரைட், மைனஸ்ன்ற வேல்யூ போட்டிங்க அப்படின்னா டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ -TC/TB அப்படின்னு வேல்யூ எழுதணும். இப்போ அடுத்து வந்து கியர் ஏக்கு மோஷன் எங்கேருந்து போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு C ரொட்டேட் பண்ணுறோம், அப்புறம் அதனால் B ரொட்டேட் ஆகுது, B ரொட்டேட் ஆனதுனால A ரொட்டேட் ஆகுது. இதே மாதிரி இப்போ A ரொட்டேட் ஆகுதுன்னா இப்போ Cலேருந்து மோஷன் போகுது இல்லையா, அப்போ TC/TB அப்படின்னு எழுதணும். அடுத்த மோஷன் பார்த்திங்கன்னா TBலேருந்து TAக்கு போகுது, Bலேருந்து Aக்கு போகுது. அப்போ எழுதணும். Bலேருந்து Aக்கு போகுது. இந்த TC/TB இந்த எக்ஸ்டர்னல் கியர் ரெண்டும் மெஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதனால் மைனஸ்ன்ற வேல்யூ போட்டுக்கணும். இந்த TB/TA வந்து இன்டர்னல் கியர் எக்ஸ்டர்னல் கியர் மெஷ் ஆச்சு அப்படின்னா
இது கிளாக் வைஸ்னால் இதுவும் கிளாக் வைஸ் தான் இருக்கும். இப்போ சேம் டைரக்ஷன் ஆகிறனால நம்ம சைன் எதுவும் மாற்றணும், ப்ளஸ்ஸோ மைனஸ் மாற்ற அவசியம் இல்லை. என்ன சைன் இருக்கோ அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ஏற்கனவே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைனே விட்டுடலாம். ஸோ மைனஸ் டிசி/டிபி இன்ட்டு டிவி/டிஇ மைனஸ் போகிறதுக்கு காரணம் அப்படின்னா இந்த சியும் பி டைரக்ஷன் வேறு டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பிஏ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து மைனஸ் டிசி/டிஏ அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கும். அடுத்து செகண்ட் கண்டிஷன், ஆர்ம் ஃபிக்ஸட் கியர் சி ரொட்டேட்ஸ் த்ரூ ப்ளஸ் எக்ஸ் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆர்ம் ஃபிக்ஸட் எல்லாத்துலையும் என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பு இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளைட் பை எக்ஸ். அப்போ வந்து 0 × x போட்டிங்க அப்படின்னா 0 × x போட்டிங்கன்னா 0, 1 × x போட்டிங்கன்னா எக்ஸு, இந்த மைனஸ் டிசி/டிவி மைனஸ் எக்ஸ் × டிசி/டிவி, லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் × டிசி/டிவி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிசி/டிஏ. அடுத்து லாஸ்ட்டாக வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஆட் ப்ளஸ் ஒய் ரெவல்யூஷன்ஸ் டு ஆட் எலமெண்ட்ஸ். எல்லாத்தையும் ப்ளஸ் ஒய் போட்ட வேண்டியதான். ஃபைனலாக வந்து டோட்டல் மோஷன் என்ன அப்படின்னா ஸ்டெப் 2வையும் ஸ்டெப் 3யும் ஆட் பண்ணணும். ஸ்டெப் 2ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே 0 இருக்குது, 0 + y எவ்வளோ வரும்னா இங்கே ப்ளஸ் ஒய்ன்னு போட்டிருப்பாங்க. 0 + y இங்கே ப்ளஸ் ஒய், எக்ஸ் + y போட்டிருப்பாங்க. இங்கே மைனஸ் எக்ஸ் × டிசி/டிவி ப்ளஸ் ஒய், இங்கே பாசிட்டிவ் ஃபஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ் × டிசி/டிவி. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ் × டிசி/டின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம டேபிளுக்கான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். டேபிள் காலம் முடிஞ்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு காலம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு காலமில் இருக்க ஸ்பீடு. இப்போ ஆமோட ஸ்பீடு எனக்கு வேணும் அப்படின்னா ஒய்ன்றது ஆமோட ஸ்பீடு, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஏவோட எனக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஒய் மைனஸ் எக்ஸ் × டிசி/டிஏ. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏவோட ஸ்பீடு கிடைக்கும். இது மாதிரி லாஸ்ட்டு காலமில் ஃபோர்த்து ரோவில் இருக்கிற வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் காலமில் இருக்கிற கியரோட வேல்யூ கிடைக்கும். நான் ஃபோர்த்து காலமில் இப்போ தேர்டு காலமில் இருக்கிறத நான் ஃபோர்த்து ரோவில் சால்வ் பண்ணேன் அப்படின்னா கியர் பியோட ஸ்பீடு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கொஸ்டினில் வந்து அவங்க கேட்குறது வந்து என்பி என்சி கேட்குறாங்க, என்பியும் என்சி கேட்குறாங்க. இப்போ என்பி நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சி சால்வ் பண்ணலாம், என்சி சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ என்சி சால்வ் பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் + ஒய்ன்னு இருக்குது. ஈக்குவேஷன் எக்ஸ் + ஒய்ன்னு இருக்குது. எனக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒய் வந்து ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துட்டாங்க, என்ஒய் ஆர்ம் வந்து 18 RPM சொல்கிறாங்க, விச் ரொட்டேட்ஸ் அபவுட் 18 RPM. இது கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் கொடுக்கல, நம்ம அதனால் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம். விச் ரொட்டேட்ஸ் அபவுட் என்ஆர்ம் = 18 RPM. என்ஆர்ம்ங்கிறது ஸ்பீடு என்ன கொடுத்துட்டாங்க, முதல்ல படி பார்த்தோம்னா என் ஆர்மோட ஸ்பீடு வந்து ஒய், ஈக்குவேஷன் ஒய்ன்னு இருக்கு, ஒய் = 18 RPM அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், 18 RPM. அப்புறம் வந்து என்னென்னா நமக்கு வந்து கியர் சியோடது வேணும். கியர் சியில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் + ஒய்ன்னு இருக்குது. எனக்கு எக்ஸுன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா வேறு இதில் சால்வ் பண்ணலாம். இதில் எக்ஸ் இருக்குது, தேர்டு பியில் எக்ஸ் இருக்குது. ஆனால் பியில் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு ஸ்பீட் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, அதனால் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. தேர்டு வந்து ஏன்ற வேல்யூ இருக்குது, இதில் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏவோட கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க கியர் ஏ இஸ் ஃபிக்ஸட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கியர் ஏ ஃபிக்ஸட் அப்படின்னா அதோட வேல்யூ 0. ஸோ ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் × டிசி/டிஏன்னு ஈக்குவேஷன் இருக்குது. ஒய் மைனஸ் எக்ஸ் × டிசி/டிஏ = 0ன்னு போட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 18 மைனஸ் எக்ஸ் × டிசி வந்து 32, டிஏ வந்து 72. மெக்கானிக் குயினரில் பார்த்துருக்கோம். ஸோ = 0 மட்டும் சால்வ் பண்ணணும், நமக்கு கிடைக்கிற வேல்யூ எக்ஸுக்கு வந்து 14.5 அப்படின்னு 40.5 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. ஸ்பீட் ஆஃப் கியர் சி எக்ஸ் + ஒய் ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 58.5 RPM கிடைக்குது. இங்கே வேல்யூ ப்ளஸில் இருக்கனால ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு எழுதிடலாம். என் பை டைரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஆர் 58.5 ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இவ்வளோ முடிஞ்சு. அடுத்து நான் சால்வ் பண்ணி பிக்கு சால்வ் பண்ண போகிறேன். நான் பிக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இருக்குதுல, சாரி, கியர் பிக்கு வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் × டிசி/டிபின்னு இருக்குது. எனக்கு கொஸ்டினில் என்னென்ன ஸ்பீட் கொடுத்தாங்க பார்க்கலாம். டீத்துக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, டிஏக்கு வேல்யூ இருக்குது, டிசிக்கு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து கொஸ்டினில் பாருங்கள், மொத்தம் 3 கியர் இருக்குது, ஏ பி சி அப்படின்னு 3 கியர் இருக்குது. இப்போ ஏக்கு வந்து 72 கொடுத்துட்டாங்க, பி வச்சு கியர் இ, ஓகே, கியர் சி வந்து 32 கொடுத்துட்டாங்க. இப்போ ஏக்கும் சிக்கும் இருக்குது, ஆனால் பியோட டீத் வந்து கொடுக்கல. இப்போ பியோட டீத் கண்டுபிடிக்கணும். பியோட டீத் ஃபைன் பண்ணணும்னா ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா R = m × t/2 ஃபார்முலா தெரியும். எனக்கு எம் மாடலில் எல்லாம் கான்ஸ்டன்ட் ஆக்கினாலும் நான் மாடலை பற்றி கவலைப்படல, கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ R = t/2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா டி மட்டும் வேணும் அப்படின்னா 2R எடுத்துக்கலாம். இல்லை என்ன செய்யலாம், t = dன்னு எடுத்துக்கலாம், பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். எனக்கு பின்ற வேல்யூ வேணும், ரைட்டு. எனக்கு வந்து பி அப்படின்ற டீத்தோட வேல்யூ வேணும், அது கொடுக்கல. இப்போ அதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா
இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் எடுத்துக்கலாம். இந்த ரேடியஸ் டோட்டல் ரேடியஸ் எடுத்துக்கலாம். எனக்கு டோட்டல் ரேடியஸ் வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம், அதாவது RA இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கியர் A இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கியர் C ப்ளஸ் டயமீட்டர் ஆஃப் கியர் B. இல்லை என்ன எப்படி போடலாம் அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் போடலாமா, ரேடியஸ்லேயே எழுதலாம், ப்ளஸ் 2RB அதுக்கலாமா, 2 × RB அதாவது டயமீட்டர் ஆஃப் B. இப்போ RA ஈக்குவல் டு RC ப்ளஸ் 2 × RB எழுதிக்கலாம். இந்த RA அப்படின்றதுக்கு பேர் என்ன செய்யலாம், நான் வந்து R ஈக்குவல் டு M × T/2 போட்டிங்கன்னா R ஈக்குவல் T/2 எழுதிக்கலாமா, R ஈக்குவல் T/2. ஸோ இந்த இடத்துல என்னால் என்ன செய்யணும்னா TA/2 அப்படின்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு TCக்கு RCக்கு பதிலாக TC/2ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 2 × இது வந்து RA சாரி இது வந்து RB, 2 × RB 2 × TB/2ன்னு போட்டுக்கலாம். 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு TB மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அவங்க கொண்டு போயிடலாம், TA/2 மைனஸ் TC/2ன்னு எழுதிக்கலாம். பார்த்தீங்க எழுதியாங்க, TA/2 மைனஸ் TC/2ன்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. அதாவது TB இஸ் ஈக்குவல் டு TA/2 மைனஸ் TC/2 அப்படின்ற ஈக்குவேஷனில் கிடைக்கும். இந்த Tயோட வேல்யூ TCயோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ஈஸியாக நம்ம TB கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணி நம்ம TB கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ வந்து 20 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இந்த 20ன்ற வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y மைனஸ் x × TC/TB. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து மைனஸ் 46.8 RPM கிடைக்குது. இப்போ 46.8 RPM கிளாக் வைஸ் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு 13 மார்க் கொடுக்குறாங்க. இல்லை பார்ட் சியில் கேட்டாங்கன்னா 15 மார்க் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.